போனாலும் அதுல காஸ்டியூம் ஜுவல்லரிக்குன்னு தனியா ஒரு செக்ஷனை ஒதுக்கியிருக்காங்க. பலவிதமான டிசைன், ட்ரெண்ட்ஸ், என்ன விலை, எங்க கிடைக்கும்னு அதுல போட்டிருப்பாங்க. இன்னைக்கு நாங்களும் உங்களை ஒரு காஸ்டியூம் ஜுவல்லரி செய்யற இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். அங்க உங்களுக்கு வரவேற்பே வித்தியாசமா இருக்க போகுது. அழகே நீ பேசு, என்ன கலை அழகே சங்கம், என்ன நவீன வாசிக்கிறத பார்த்து நவீன சொல்லிக் கொடுக்க போறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் சொல்லிக் கொடுத்துருக்கிறது வேற. அதுக்கு முன்னாடி என்னை பத்தி நான் கொஞ்சம் சொல்லிக்கிட்டுமா? என் பேர் ஆனந்தி வரதன். எனக்கு கலையார்வம் எப்பவுமே ரொம்ப பிடிச்சிருந்து. எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. பரதம் கத்துக்கிட்டேன், வீணை கத்துக்கிட்டேன், கீபோர்ட் கத்துக்கிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி நான் இங்க வந்து 11 வருடங்கள் ஆகுது. 2 பிள்ளைங்க, என் வீட்டுக்காரர் இங்க வேலை பார்க்குறவரு. இங்க வந்தப்புறம் முதல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பிள்ளைங்களுக்காக வேலையை விட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வெறுமை இருக்க மாதிரி இருந்தது. ஒரு நாள் ஆர்ச்சிட் ரோடுக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு கடையில் வந்து ஃபேஷன் ஜுவல்லரி செய்யறது கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு அது ரொம்ப நாளாக ஒரு ஆர்வம் எப்போவுமே உண்டு. சின்ன வயசுலேருந்தே புத்தகங்கள்லாம், கதை புத்தகங்கள்லாம் பார்க்கும்போது அதில் ஏதாவது ஜுவல்லரிஸ் அதெல்லாம் போட்டிருக்கும்போது அதில் இருக்கிற அந்த நுணுக்கங்கள்லாம் எப்போவுமே பார்த்து அது எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுல எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்போ அந்த கடையில் அதை பார்த்த உடனே ஆஹா, இங்கே இவ்வளோ பெரிய ஒரு வசதி இருக்குது, இதை நம்மளும் கற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு நான் அந்த கோர்ஸில் சேர்ந்து அந்த ஃபேஷன் ஜுவல்லரியோட பேசிக் கான்செப்ட், அது எப்படி செய்யணும், அதில் என்ன மாதிரி கொண்டு வரணும், அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு நான் கிளியோபாட்ரா நெக்லஸ் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க, என்னோட கிரியேஷன்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் நான் போட்டது தான். இது ஒரு 5 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ நான் கற்றுக்க ஆரம்பிச்ச உடனே வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் செய்வோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்கில்ஸ் கற்றுக்கும் போது, அந்த கிரிம்பிங் பண்ணும்போதெல்லாம் அந்த டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்கும் போது எடுத்த உடனே நம்ம இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். என்ன நான் பேசிட்டு அப்படியே அல்வா கொடுத்துருவேன்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்ன மாதிரி அந்த கிளியோபாட்ரா நெக்லஸ் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க கற்றுக்கலாம். இப்போ நான் ஃபேஷன் ஜுவல்லரியில் கிளியோபாட்ரா நெக்லஸ் செய்ய போகிறேன். அதுக்கு நம்ம கோரல், பேர்ல் அண்ட் மற்ற ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். கோரல் வந்து குழந்தைங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. பவளம் வந்து குழந்தைங்களுக்கு போட்டால் ரொம்ப நல்லது, சில்ட்ரனுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். பேர்ல் இஸ் சைன் ஆஃப் சிம்பிள் ஆஃப் ஹாப்பினஸ். இப்போ நான் ஆரம்பிக்க போகிறேன் வேலையை. இப்போ இந்த ஒயரில் வந்து 14 இன்ச்சு பேசிக்காக நம்ம எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து 14 கூட போகணும். 16 ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் அந்த கிளிப்பிங் பண்ணுறதுக்கு கடைசியில். இப்போது இந்த ஒயரை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அடுத்தது கிளியோபாட்ரா நெக்லஸுங்கிறது கீழே வந்து நிறைய அந்த கம்பியில் நிறையா தோங்கும். அதுக்கு இந்த மாதிரி கம்பிகள் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிறது எப்போவுமே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் கிரேட். ஸோ சென்டரில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம கீழே தொங்க விட போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெட் மணியும் அதுக்கு மேலே ஒரு கோல்டு போட்டிருக்கேன். ஒரு பேர்ல் போட போகிறோம். கோரல், இதுக்கு ஒரு ஸ்வரோஸ்கி கிறிஸ்டல்னு பேர். அதனால் அந்த ஸ்டோன் போட போகிறோம். இந்த ஈவினிங்கில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம்னா அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி தனியாக காமிக்கும் கழுத்தில். இப்போ திருப்பியும் மேலே ஒரு கோரல் போடுறோம். கோரல் போட்டுட்டு இப்போ ஒரு முத்து போட்டிருக்கோம். முத்து போட்டுட்டு அதை மூட போகிறோம். இந்த மாதிரி டூல்ஸும் அதே இந்த மெட்டீரியல்ஸ் இருக்கிற அதே கடையிலே இந்த டூல்ஸும் கிடைக்கும். கரெக்டான ப்ராப்பர் டூல் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ சென்டர் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சைடில் வந்து நம்ம இந்த பக்கமும் கிராஜுவலாக குறைஞ்சி போகிற மாதிரி செய்யணும். அதுதான் கிளியோபாட்ரா நெக்லஸோட மாடல். இது வந்து எவ்வளோ நம்ம கூட சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட இஷ்டம். பட் கிராஜுவலாக குறைஞ்சி வர மாதிரி இருந்ததுன்னா அது ரொம்ப கழுத்துக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக அது வந்து பதியும். இப்போ அடுத்தது சைடில் நம்ம அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் செய்யப்படும். சைடில் இப்போ நம்ம அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி பின் யூஸ் பண்ணால் பெட்டர். ஏன்னா நம்ம தொங்கல் போட போகிறதில்ல. இப்போ முதல்ல ரெட் கலர் மணி எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு சிங்க்ரோனைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட இதே கலர்லேயே நம்ம கொண்டு வந்தோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல ரெட்டு கொஸ்டும், அடுத்தது ஒரு கோல். இந்த பேர்ல வந்து நான் 3 விதமான பேர்ல்
பேர்ல் யூஸ் பண்றேன். இந்த இடத்துக்கு கொஞ்சம் நீளமா இருக்கிற பேர்ல் யூஸ் பண்ணிட்டோம்னா பார்க்க அழகா இருக்கும். அடுத்தது ஒரு பவளம் சேர்க்க போறோம். மேல ஃபினிஷிங்க்கு ஒரு கோல். அடுத்தது கிரீன் வர மாதிரி ஒன்று போக்க போறோம். அதுக்கும் அதே பேட்டர்ன் யூஸ் பண்ணா பெட்டர். ஸோ முதல்ல ஒரு சிகப்பு, அடுத்தது ஒரு கோல், முத்து போட்ட இடத்துல இப்போ ஒரு பச்சை போட்டுக்கணும், ஒரு பவளம், அண்ட் ஃபினிஷிங்க்கு ஒரு கோல். ஸோ பேசிக் இதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி கோர்க்கணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உங்களோட இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். சிம்பிளா வேணும்னா இது 2, இந்த பக்கம் இது 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும்னா இந்த பக்கம் ஒரு 6, இந்த பக்கம் ஒரு 6 அப்படியும் போட்டுக்கலாம். பட் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, கிராஜுவலாக குறைஞ்சிட்டே போகணும். அப்போதான் அது கிளியர் பண்ணுறாங்க. அவங்க கிரியேட்டிவிட்டி படி நீங்கள் கொத்துக்கிட்டே போனால் இந்த மாதிரி ஒரு அழகான நெக்லஸ் ரெடி. அழகே என்னும் ஒன்று.